வாசிப்பதா, இதுக்கு பதிலாக மிருதங்கம் வாசிக்கலாமே, இதுக்கு பார்த்தியாக பேண்ட் வாசிக்கலாமே, இதுக்கு பதிலாக நாங்கள் எக்கோடியம் வாசிக்கலாமே என்று அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் எங்கள் விரிவுரையாளர்கள் முன்னுக்கு நின்று தாங்களே பறையை தோழியை தொங்க விட்டார்கள். எங்கள் விரிவுரையாளர்கள் வத்தனங்களை கட்டிக் கொண்டார்கள், உடுப்புகளை எடுத்தார்கள். எங்களை பல்கலைக்கழக கல்விசார் சமூகத்தில் பகுதியாக கொடுக்கின்றனர். ஆனால் மாணவர்களை நாங்கள் வென்றெடுத்தோம், எங்கள் துறை வென்றெடுத்தது. அதனுடைய வெற்றியை நாங்கள் காலப்போக்கில் கண்டோம். அதை பல்கலைக்கழகம் அங்கீகரித்தது. தன்னுடைய பட்டமளிப்பு விழாவிலே அந்த எண்ணிய அணியை இன்று அது பயன்படுத்துகின்றது. 12 வருட இடைவிடாத எங்களுடைய முயற்சியின் வெற்றி அது என்று நாங்கள் நுங்கலத்துறை கூற முடியும். நுங்கலத்துறை கூத்தை வளர்த்தது. கூத்தை 2 வகையிலே வளர்த்தெடுத்தது. செம்மை செய்தது கூத்தை முழுருவாக்கம் செய்தது. கூத்தை முழுருவாக்கி மக்களோடு சேர்ந்து மக்களை கொண்டே முழுருவாக்குகின்ற பணியிலே எங்கள் விரிவுரையாளர்கள் ஈடுபடுகின்றார்கள். கூத்தை செம்மை செய்து அதை அழகாக்கி அது வெளியிலே அறிமுகம் பண்ணுகின்றவர்களாக சிலர் ஈடுபடுகின்றார்கள். இந்த வகையிலே எங்கள் நுங்கலத்துறை சில பணிகளை ஆற்றியிருக்கின்றனர். மரபுவழி வாக்கியங்களை நாங்கள் வாங்கி குவித்திருக்கின்றோம். எங்களிடம் தற்சமயம் 10 உடுக்குகள், 10 சவணிக்கை, 10 மத்தளம், 4-5 பறைகள் என்பன இருக்கின்றன. எங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி அவற்றை நுங்கலத்துறை வாங்கி சேகரித்திருக்கின்றனர். பாடசாலைகள் முழுவதும் சேர்ந்து பயிற்சி பெற்ற நடத்தியிருக்கிறார்கள் எங்கள் விரிவுரையாளர்கள். ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட பயிற்சி பட்டறைகள் இந்த கிழக்கு மாகாணம் முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. திருவண்ணாமலை நடைபெற்றிருக்கிறது. கொழும்பிலே சென்று நடத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் வித்தியாசமாக மாணவர்கள் பரம்பரையை உருவாவதற்கு இந்த நுங்கலத்துறையை சேர்ந்தவர்கள் உதவி இருக்கிறார்கள். நவீன நாடக வளர்ச்சியிலும் நுங்கலத்துறை சற்று கவனம் எடுத்திருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் அண்மையிலே லயவ் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை கொண்டு சென்ற போது அங்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் எங்கள் மாணவர்களுக்கும் இடையில் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்ற போது ஒன்றை உணர்ந்து கொண்டோம். யாழ் பல்கலைக்கழகம் நவீன நாடகத்திலே அதிக அக்கறை காட்டுகிறது, கிழக்கு பல்கலைக்கழகம் மரபுவழி நாடகத்திலே அதிக அக்கறை காட்டுகிறது. அது மீது மகிழ்ச்சியான விஷயம். இவை ரெண்டும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். 2 பக்கங்கள் சேர்ந்து கொண்டுதான் நாணயம் உருவாக முடியும். ஆகவே யாழ் பல்கலைக்கழகம் அவர்கள் பாணியை செல்லட்டும், இந்த பல்கலைக்கழகம் இவர்கள் பாணியை செல்லட்டும். 2 பாணியும் இணையும் பொழுது ஒரு உன்னதமான ஒரு பாணி உருவாகும். ஒட்டுமாக 2 மாக்களை ஒட்டுகின்ற பொழுது புது ஹைபிரைட் ஒரு புதுமையான ஒன்று உருவாகும். அது வடக்கு கிழக்கு பொதுவானதாக உருவாகின்ற பொழுது நம்முடைய செழுமையும் வலிமையும் கூடுதலாக இருக்கும். இந்த வகையிலே என்னுடைய பாடத்திட்டத்துக்கு அப்பாலான விஷயங்களை கூறினேன். 3ஆவதாக இந்த நாடக விழா அன்றிலிருந்து அமைக்கப்பட்ட விதத்தை நான் கூற வேண்டும். ஆரம்பத்தில் ஒரு நாள் கூட்டமாக இந்த நாடக விழா நடைபெற்றது. பின்னர் 5 நாள் விழாவாக அமைக்கப்பட்டது. பிறகு பல்கலைக்கழகம் 5 நாட்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தை நீங்கள் ஸ்தம்பிக்க செய்கிறது என்று எங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொண்டதன் வாயிலாக அது 3 நாளாக குறைக்கப்பட்டது. இந்த நாடக விழாவை ஒழுங்கமைப்பதில் எங்கள் விரிவுரையாளர்களும் மாணவர்களும் கூட்டாக சேர்ந்து செயல்படுவார்கள், கூட்டாக சேர்ந்து திட்டமிடுவார்கள். திட்டமிடுதலின் ஒழுங்கமைப்பு காரணமாக மாணவர்கள் திட்டமிட்டு ஒழுங்கமைத்து ஒரு காரியத்தை செய்வதற்கு பழகினார்கள். இந்த நாடகத்தின் கருப்பொருளாக நாங்கள் பல விஷயத்தை வைத்துக் கொண்டோம். ஒரு தரம் சமாதானம் என்ற கருப்பொருளை வைத்தோம், இன்னொரு குழந்தைகளின் ஆற்றல் என்ற கருப்பொருளை வைத்தோம், மரபுவழி கலைகள் என்ற கருப்பொருளை வைத்தோம். 2004 அண்ணாயிமார் மகாநாடு என்ற கருப்பொருளை வைத்து நடத்த திட்டமிட்டு இருந்தோம். ஆனால் சுனாமி காரணமாக வேறு கஷ்டங்கள் காரணமாக அத்தகைய ஒரு தலைப்பின் கீழ் அதை ஏற்பாடு செய்ய முடியாமல் போய்விட்டது. இந்த நாடக விழா அமைக்கின்ற பொழுது பாடசாலைகளையும் மரபுவழி கலைஞர்களையும் உள்ளிழுத்தது. பறைமேளம் அடிப்பவர்கள், மத்தளம் வாசிப்பவர்கள் அண்ணாயிமார், பாரம்பரிய கூத்து கலைஞர்கள், இந்த பின்னால் அமைக்கப்பட்டிருக்க கொழும்பிலிருந்து ஜோ என்று மன்னாரிலிருந்து குழந்தை ஆகிய எங்களுடைய பிற பிரதேசத்துக்காரர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விரிவுரையாளர்களை கொண்டும் சில ஆட்டங்களை எங்களுடைய
உங்களுக்கு நடத்தியது. கருத்தரங்குகளை ஒழுங்கு செய்தது, கண்காட்சிகளை ஒழுங்கு செய்தது. இந்த முறை இந்த பாய்ச்சல் இன்னொரு கட்டத்துக்கு சென்றிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் இந்த நாடக விழா ஒவ்வொரு அடியை முன்பெற்று சென்றதாக நாங்கள் அவதானித்திருக்கிறோம். இந்த முறை இந்த நிகழ்வுகள் 7 மணி 10 மணி வரை செல்கின்றன. இந்த முறை வெளியிலிருந்து எங்களுடைய நண்பர் குணஜகன் அவர்கள் வந்திருக்கிறார். குணஜகன் அவர்களை அழைப்பதற்காக நாங்கள் பல முறை முன்னேறிய முயற்சித்திருக்கின்றோம். இந்த முறைதான் அதற்கான வாய்ப்பு கிட்டியது. இதுவரை நாம் நடந்து வந்த பாதை, பாடத்திட்டத்துக்கு அப்பா நாங்கள் செய்த செயல்கள், உங்களுக்கு ஆற்றிய செயல்கள், நாடக விழா அமைக்கப்பட்ட விதம் ஆகியவற்றை கூறினேன். இறுதியாக இன்றைய நாடக விழா பற்றி நான் குறிப்பிட்டு என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். பழமை போல மரபொழி கலைகள் இங்கே மேடையேற்றப்படுகின்றன. மாணவர் நாடகங்கள் மேடையேற்றப்படுகின்றன. விரிவுரையாளர்கள் தங்களுடைய நாடகங்களை செய்கின்றார்கள். கருத்தரங்கு வைக்கப்படுகின்றது. தலைக்கோள் வழங்கப்படுகின்றது. கண்காட்சி அமைக்கப்படுகின்றது. நான் முன்னரே கூறியபடி இன்னும் சற்று முன்னால் போய் நிகழ்ச்சிகள் நீட்டப்பட்டிருக்கின்றன. வெளியில் நண்பர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே அது சற்று நீண்டிருக்கின்றது. அது உங்கள் துறைக்கு எப்போதும் மகிழ்ச்சி தருகின்ற விஷயம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொரு அடியை முன்னுக்கு வைத்து செல்ல வேண்டும். இன்றைய நிகழ்வுகளிலே மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய 3 நிகழ்வுகள் இருக்கு. அவற்றை நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டும். ஒன்று, ஜெயசங்கர் அவர்கள் தயாரித்து அளிக்கின்ற ஒரு சீதை சூப்பனகை வரையறுக்கின்ற மட்டக்களப்பு சீலாமணி கலைக்கழகம் செய்கின்ற 3வது உள்ளூர் அறிவித்திறன் செயற்பாட்டு குழு இணைந்த பிறகு மீளுருவாக்கிய வடமொழி கூற்று. இது ஒரு முக்கியமான விஷயம். என்று சொன்னால் எங்கள் விரிவுரையாளர் வெளியில் சென்று மக்களோடு கலந்து மக்கள் மத்தியில் வேலை செய்து அவர்களை கொண்டு கூத்தை மீளுருவாக்கி இங்கே நாளைக்கு வழங்க இருக்கின்றார். இது ஒரு முக்கியமான நிகழ்வு என்று நான் நினைக்கின்றேன். இரண்டாவதாக பாலசுமார் அவர்கள் அழைக்கவிருக்கின்ற குறிஞ்சிப்பாட்டு என்ற நாடகம், இன்குலாப் எழுதிய ஒரு நீண்ட நாடகம், அது மங்கையால் மேடையேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த நாடகம் இங்கே மேடையேற்றப்பட இருக்கின்றது. நவீன நாடகம், பழைய ஒரு சங்ககால வாழ்க்கையையும் காட்சிகளையும் அடிப்படையாக கொண்டு இன்றைய நடைமுறையோடு இணைத்து நவீனமாக்கி தருகின்ற ஒரு புதிய படைப்பு. அது பாலசுமார் அவர்கள் செய்கின்றனர். 3வது லயம் என்கின்ற இன்னொரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே பல்கலைக்கழகத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் பல்கலைக்கழகத்திலே IRQ என்கின்ற ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கின்றது. அந்த ப்ரொஜெக்டின் கீழ் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை ஏனைய பல்கலைக்கழகங்களை கொண்டு காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு பொறுப்பாளராக என்னை நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த பொறுப்பாளர்கள் அடிப்படையில் என்னை கேட்டுக்கொண்டார்கள் நிகழ்ச்சி ஒன்றை தயாரிக்கும்படி. அந்த நிகழ்ச்சியை தயாரித்து அந்த நிகழ்ச்சி 13ஆம் 14ஆம் தேதிகளில் ருகுண பல்கலைக்கழகத்துக்கு போகின்றது. நான் தேவதூர் பல்கலைக்கழகத்துக்கு போகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு போகின்றது. எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் அந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்பது ஒரு பல்கலைக்கழகத்தின் உத்தரவு விட வேண்டும் என்று நான் குறிப்பிடுகிறேன். அதை நாங்கள் தயாரித்துக் கொண்டிருந்த பொழுது பாலசுமார் அவர்கள் உதவியாக இருக்கின்றார், விமலராஜ் அவர்கள் உதவியாக இருக்கின்றார். தயாரித்துக் கொண்டிருந்த பொழுது பாலசுமார் அவர்கள் கூறினார்கள், இதையும் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் நாடக விழாவில். நான் அதிகம் மறுத்து அவர்கள் தேவையில்லை, அது வேறொரு தேவைக்காக தயாரிக்கின்றோம், அது இப்போதைக்கு தேவையில்லை என்று சொன்னால் எல்லாம் பல இடங்களுக்கும் போய் பலிஷ்டாகி வந்த புறையிங்கே போடுகின்ற பொழுது ஒரு காத்திரமாக இருக்கும், அவசரமாக இருக்கின்ற இந்த அள்ளிக்கெழுத்து அவசரமாக போடக்கூடாது கேட்டுக்கொள்ளும். அவர் என்னோட ரொம்ப கடமையாக நிற்பார். இந்த அன்பு பொடி என்றார்கள், அந்த பொடி அதெல்லாம் போடத்தாம கட்டாயம் போட வேணும் சொல்லி அவர் என்னை போட வைத்து அதுக்காக நான் இந்த 4 நாட்களாக போடுகின்ற துயரமும் கஷ்டமும் மிகாது. அந்த நிகழ்ச்சியை தயாரிக்கின்ற போது ஜெயசங்கர் அவர்களையும் அதோடு இணைந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொண்டேன். ஜெயசங்கர் அவர்கள் மிக ஆர்வமாக அதில் ஈடுபடுவதற்கு விருப்பமாக இருந்தார். ஆனால் அவர் இப்போது சுனாமிக்கு பின்னால் பல நல்ல நிகழ்ச்சிகளை நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்.
அவருக்கு நேரம் கிடைப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனபடியால் அவர் கேட்டுக்கொண்டார், இந்த நிகழ்ச்சியில் இருந்து நான் வர முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லி. எனினும் நான் நம்புகின்றேன், இன்னும் 2-3 நிகழ்வுகளுக்கு பிறகு ஜெய்சங்கர் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்வதாக கூறியிருக்கின்றனர். அவருடைய வேலைகள் முடிந்த பிறகு அவருடன் இணைந்து கொள்வார். அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது, லயம் என்கின்ற நிகழ்ச்சி. இப்ப லயம் என்கின்ற நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்பட்ட இந்த நோட்டீஸை பார்த்திருப்பீர்கள். லயம் என்று போட்டு அது கீழே போட்டிருக்கோம் மண்ணின் தாளங்கள், ரிதம் ஆஃப் த சாயில். இந்த மண்ணின் தாளங்கள் என்ற பெயரில் போட்டிருக்கோம். வானவில் வர்ணங்கள் என்று போட்டிருக்கோம். பொதுவாக தமிழர் மத்தியிலும் சிறப்பாக கிழக்கிழங்கையில் வாழ்கின்ற தமிழர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வாழ்கின்ற கலை பண்பாடுகளை அந்த ஒரு வெற்றுமுக தோற்றமாக அறிமுகம் செய்யும். எல்லாமே 30-29 நிகழ்வுகள் டேஸ்ட் பண்ற மாதிரி, தொட்டு பார்க்கிற மாதிரி நீங்க தொட்டு பார்க்கலாம். ஒவ்வொன்றும் 5 நிமிட நிகழ்வு. ஒரு வகையில் இந்த கலை பண்பாடுகளை வெற்றுமுக தோற்றமாக உங்களுக்கு அறிமுகம். அப்படின்னா 3 நிகழ்வுகள் என்று முக்கியமாக இருக்கின்றன. அதாவது பார்க்கடல் கலைகின்ற பொழுது இந்த வெண்ணெய் திரண்டு வருவது போல 3 விஷயங்கள் மேலே வருகின்றன. ஒன்று ஜெய்சங்கருடைய ரீஃபார்முலேட்டட் குருத்து, இரண்டாவதாக பாலசுப்ரமணியனுடைய குறிஞ்சி பாட்டு, மூன்றாவதாக நான் என்னுடைய சக விரிவுரையாளர்களும் இணைந்து உருவாக்கிய லயம் என்கின்ற நிகழ்ச்சி. இந்த வகையிலே இந்த இன்றைய நாடக விழா சற்று முன்னோக்கி செல்லுகின்றது என்பது எனது அபிப்பிராயம். இறுதியாக நண்பர் குலசேகரன் அவர்களை பற்றி 2 வார்த்தைகள் கூறி என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். நண்பர் குலசேகரன் அவர்கள் இந்தியாவிலே தேசிய மட்டத்திலே அறியப்பட்ட ஒரு சிறந்த கலைஞர், ஒரு சிறந்த பாட்டுக்காரர். தன்னாலே என்கின்ற குழு ஒன்றை வைத்து தமிழ்நாட்டின் எல்லா கிராமங்களிலும் சென்று அந்த குழுவோடு நிகழ்ச்சிகள் நடத்தியவர். அவரை தெரியாதவர் தமிழ்நாட்டிலே கிடையாது. அவர் ஒரு சிறந்த சினிமா நடிகர். அழகியன் என்ற படம் பார்த்திருப்பீர்கள். அதில் பலாப்பழம் தூக்கி கொண்டு 2 பேர் வருவார்கள். அந்த பலாப்பழம் தூக்கி கொண்டு வருகின்றவர் ஒருவர் அவர்தான். பாரதி படம் பார்த்திருப்பீர்கள். அந்த பாடல் ஆயிரம் கேளடா மானுடவா ஜாதியில் கீழே ஒன்று மேலே ஒன்று இல்லை என்கின்ற அந்த பாடலுக்கு அந்த பாரதியாரோடு கூட சமாந்தரமாக நடந்து செல்கின்றவர் பேராசிரியர் குணசேகரன் அவர்கள். அவர் சினிமா நடிகர், நாடக நடிகர், நாடக தயாரிப்பாளர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் அந்நியன் படத்தில் நடித்து இருக்கின்றார். தேவதை படத்தில் நடித்திருக்கின்றார். நான் முதல் தரம் பாண்டிச்சேரிக்கு போன போது என்னை காத்துக் கொண்டிருந்த வீட்டை கூட்டி சென்றார். பிறகு சொன்னார், இன்னைக்கு பின்னே 2ஆம் ஆட்டம் போவோம் சார் என்று சொன்னார். போவோம் 2 பேரும் நாங்கள் படம் பார்க்க போனோம். பல்கனியை படம் எடுத்துக் கொண்டு எல்லாம் பார்த்துக்கொண்டு வெளியே நாங்கள் இன்டர்வல் டைம்ல வந்து தேத்தனை எடுத்துக் கொண்டிருக்க பொழுது ஆட்கள் தான் வந்து கொண்டாங்க. இவரை தேவதை தேவதை அந்த பாட்டு, என்ன பாட்டு? சூரியனை கொட்டு வச்சு என்ன பாட்டு? வாரானே வாரானே வாட்டமுள்ள அரக்கன் சூரியனை கொட்டு வச்சு அந்த பாட்டு ஒரு பாடின பாட்டு. அந்த பாட்டு தான் வருது வேண்டாம். அந்த பாட்டு அந்த துணியில சொல்லி காட்டினாலும் அருமையா இருக்கு. நாங்கள் பாண்டிச்சேரி போனால் அவருடைய வீட்டில் தான் தங்குவோம், அவரோட இருப்போம், அவரோட வாக் போவோம். ரொம்ப மிகவும் குழந்தை மனம் கொண்டு ரொம்ப எனக்கு அவருடைய பிடித்தது அவருடைய கள்ளமில்லாத குழந்தை மனம் கொண்டு அந்த பழக்க வழக்க நட்பு தான் மிக பிடித்தது. அவரை நாங்கள் ஏற்கனவே அழைக்க இருந்தோம் வேண்டுதலாக. இப்போதுதான் வாய்ப்பு கிடைத்தது. அவர் வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கின்றது. அவரை நாங்கள் மீண்டும் அழைத்து எங்கள் மாணவர்களுக்கு விரிவுரைகளும் பயிற்சி பட்டைகளும் எடுக்க எண்ணியுள்ளோம். சென்ற முறை வந்தபோது கூட ஒரு பாட்டை அவர் படைக்க விட்டு சென்றார். அந்த வகையில் இந்த நாடக விழா ஒரு முந்தைய நாடக விழாக்களை விட ஒரு அடி முன்னால் சென்றிருக்கின்றது என்ற மகிழ்ச்சியில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
பேராசிரியர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக இன்றைய உலக நாடக தின விழா தொடக்க விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து இந்த விழாவினை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் புதுவை பல்கலைக்கழக சங்கரதாஸ் சுவாமிகள் நிகழ்நிலை பள்ளி தலைவர் பேராசிரியர் KA குணசேகரன் அவர்களை பிரதம விருந்தினர் உரையாற்றுவதற்காக அழைக்கின்றோம். இந்த உலக நாடக தின அழைப்பு ஏற்று வந்து உங்கள் மத்தியில் எனது உரையை செய்வதற்கு முன்வருகிறேன். அரங்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் சொல்லி உங்களெல்லாம் சொல்லி நான் ஆரம்பிச்சேன்னா அரை மணி நேரத்தில் பாதி குறைஞ்சு போயிடும். இருந்தாலும் எனது மதிப்பார்ந்த ஆராய்ச்சியாளரும் நாடகக்காரருமான பேராசிரியர் மௌனகுரு, என்னுடைய இளைய நண்பர் பாலசுகுமார், விஞ்ஞான துறையை சார்ந்த பீடாதிபதி, நிறைய பீடாதிபதிலாம் இருக்காங்க. இங்கே பீடாதிபதினாலே இப்போ தமிழ்நாட்டில் எங்களுக்கு மடாதிபதி தான் நடந்து போகிறது. அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இங்கே இந்த அரங்கத்தில் என்னிடம் படித்த மாணவர்கள் இருக்கிறார்கள். பேராசிரியர்களா இங்கிருந்து வந்து அங்கே நாடகவியல் படித்துவிட்டு யாழ்ப்பாணத்தில் சுந்தரேசன் அங்கே விரிவுரையாளராக இருக்கிறார் என்று செய்தி அறிந்தேன். இங்கே விமல்ராஜ் இங்கே விரிவுரையாளராக இருப்பதாக அறிந்தேன். ஒரு இந்த விதமான புனைப்பு உறவு இருப்பதனால் இங்கே வந்து உங்களுடைய இந்த உரையை நிகழ்த்துவதிலே நான் மகிழ்வு கொள்கிறேன். உலக நாடக அரங்கு இங்கே இதுக்கு நிறைய கிளிநொச்சியிலிருந்து நாடக குழுவினர்லாம் வந்திருக்காங்க. ராத்திரி பார்த்தேன், பேசினேன். அதுபோல் குடும்பத்தில் இருந்து பாஸ்கர் இந்த கலைக்குழுலாம் வந்திருக்காங்க. இது வெறுமனே இங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கான உரையாக நான் இதை நிகழ்த்துவதாக திட்டமிட்டிருந்தேன். நான் பல்வேறு துறை சார்ந்த மாணவர்கள் மற்றும் மக்களிடம் இந்த கலைத்துறை வழியாக கடற்பணி செய்யக்கூடிய மற்றவர்களும் இங்கே இருப்பதனால் என்னுடைய உரையை நான் ஒரு கல்வி வளாகத்தில் நிகழ்த்தக்கூடிய உரையிலிருந்து இன்னும் ஒரு தளத்திற்கு மாற்றிக்கொண்டு உங்கள் மத்தியில் என்னுடைய உரையை செய்ய விரும்புகிறேன். இது ஒரு பிரச்சனை என்னன்னா, இதுதான் எனக்கு பிரச்சனை. எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கள் ஊரில் இது வாங்க விமல்ராஜ் இது வந்து ஒழுங்க வைங்க, இது ஒரு பிரச்சனையாக இருக்கு. நான் என்ன பேசுவது என்பது பற்றி கவலை எனக்கு பெரும்பாலும் இருக்காது. இங்கே மைக்கு எனக்கு முந்தி யார் பேசுகிறாங்க, அப்போ எவ்வளோ அவசரம், இந்த மைக்கு எந்த அளவுக்கு வச்சுக்கா, நம்ம போகும்போது அது இறக்கணுமே, செய்வாங்களாங்கிற இந்த கவலை தான் எனக்கு புரிஞ்சோட. சரி நண்பர்களே, கிரேக்க நாடகத்துல அந்த அரங்கத்தை தான் உலகத்துல பெருசா சொல்றாங்க. அந்த நாடக அரங்கத்துல தான் சடங்க தொடங்கி அது ஒரு நாடகமாக கலையாக இன்றைக்கு உலகம் முழுக்க, அன்றைக்கு சோஃபாக்லஸ் எழுதின அந்த நாடகத்தை, அந்த நாடக பகுதியை இன்னைக்கு பார்த்தா கூட இப்படி நாடகம் நம்மளால எழுத முடியுமாங்கிற வியப்பு தரக்கூடிய ஒரு பெரிய விந்தைகளும் அங்கே நடந்தது. அந்த சமகாலத்திலேயே அது முந்தியா பிந்தியா
காலத்தால் எது முற்பட்டது என்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட ஆய்வு செய்ய வேண்டியது இருக்குது. பரதமுனியுடைய நாட்டிய சாஸ்திரம் ஒரு பக்கம், அந்த பக்கம் அரங்கத்துடைய வளர்ச்சியை பற்றி ரொம்ப சிறப்பாக எழுதி வச்சிருக்காங்க. மிக நுட்பமாக பாவம், ரசம், இந்த 10 டைப்ஸ் ஆஃப் டிராமா, 10 வகை நாடகம், அப்புறம் அபிநயங்கள், இவர் நுட்பமா எழுதி வச்சிருக்கிறத பார்த்தா அதுக்கு முன்பதாக இந்த மண்ணில், இந்திய மண்ணில் நாடக நிகழ்வுகளை பார்த்து அதை வரையறுத்து எழுதியிருக்காங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இங்கே இந்தியாவில் இருந்தது. இந்த 2 வகையான ஒரு செல்நெறி ஒரு நாடக நிலைகள் என்பது இப்போ மெல்ல 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 வந்து இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு நெருங்கி வந்திருக்கோம். இந்த இந்த காலகட்டத்தில் எப்படியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு என்பதை நாடகம் வச்சிருக்கக்கூடிய பல்வேறு கூறுகளை எல்லாவற்றையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு விஷயங்கள் எடுத்து நம்ம அடைச்சு பார்த்தோம்னா, இப்போ நாம இந்த நாடக விழாவை, உலக நாடக தின விழாவை எந்த நோக்கத்தில் இனிமேல் கையெடுத்து செல்வது என்ற ஒரு நிலைப்பாடை நாம் எண்ணி பார்ப்பதற்காக நான் ஒரு விதமான ஒரு பரந்துபட்ட பார்வையோட சொல்ல வரேன். இந்த நாடக அரங்கம் தான் பல்லாயிரக்கணக்கானவர்களை உள்ளடக்கி அவ்வளோ பேர் வாங்க அப்படின்னு சொன்னால் யார் வரப்போகிறது? கல்யாணத்துக்கு கூப்பிட்டா சொந்தக்காரர் வருவாங்க, அப்புறம் சொத்துக்காரர் வருவாங்க. ஒவ்வொரு வேற ஒரு நிகழ்வுனா அதுக்குரிய ஆட்கள் வருவாங்க. இந்த நாடகம் வாங்கன்னு சொன்னா தான் அவ்வளோ பேரும் வந்து கூடக்கூடிய ஒரு பெரிய 900,000 மக்கள் கூடினதாக ஆம்பி தியேட்டருடைய வரலாற்று பார்க்குறோம் திரைப்படம். இப்போ இந்த நாடகக்கலை தான் பரந்துபட்ட மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கலை வடிவமாக இருக்கு. அதுபோல ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய, ஒவ்வொரு கலாச்சாரத்தை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அந்தந்த கலாச்சாரத்துடைய வெளிப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த நாடக அரங்கக்கலையை வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த முறையில் நம்ம பார்த்தோம்னா, இங்கே அரங்கக்கலையில் வடிவ ரீதியில் பார்த்தோம்னா, அங்கே ஆம்பி தியேட்டர் அந்த வட்ட வடிவங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நீலகிரி மலையின மக்கள் பற்றி நான் ஒரு நூல் எழுதியிருக்கேன். தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டாங்க தஞ்சாவூரில். அதில் ட்ரைபல் டான்ஸஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொன்மக்குடி மக்களுடைய கலை நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வட்டமாக இருந்துட்டு வட்ட வடிவத்தில் ஆடுவாங்க. ஏன்னா இந்த வட்டம் தான் இவ்வளோ பேர் போதும், இதுக்கு மேலே கொள்ளாது அப்படிங்கிற கதையெல்லாம் வராது. ஏன்னா எவ்வளோ பேரையும் கொள்ளும் இந்த வட்டம். அப்போ இந்த கம்யூனிட்டி டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோடர்கள், கோத்தர்கள், இருளர்கள் என்று சொல்லக்கூடிய நீலகிரி மலையின மக்களும் தமிழ்நாட்டுக்குரிய பல்வேறு மலையின மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தொன்மக்குடி மக்கள் ஒரு வடிவத்தை வச்சிருந்தாங்க. அது வட்ட வடிவம். இந்த வட்ட வடிவம் என்பது உலகம் முழுக்கிறது. அப்புறம் தான் வட்ட வடிவம் என்பது நேர்கோட்டு வடிவத்துக்கு வந்தது. வட்ட வடிவங்கிறது காலையா கோயில் காட்டுக்குள்ள கண்ணி அழியாத தென்னம்புள்ள எல்லாம் பாழா போகுது, திரும்பி பாறையா காரலிங்கம் பொழுதன்னா நன்னாதீனம் தன்னானே கும்மிப்பாட்டு அடிப்பாங்களே. இது வந்து வட்ட வடிவத்தினுடைய வரங்க. இது ட்ரைபல்ஸ்க்கு வந்து நமக்கு கிடைச்சது. பின்னால இதனுடைய வளர்ச்சியாக பார்த்தோம்னா எல்லாம் கைத்தொடை வச்சுட்டு ஒயிலாட்டம் ஆடுவாங்க. நீங்க தமிழ் சினிமாவில் பார்த்துட்டு போன அடிக்கடி தேவராட்டம், ஒயிலாட்டம்னா நேர்கோட்டு வடிவம் முறை. அப்ப அதுல சீதைய காணம் என்று ராமரிடம் செய்தி உரைக்கலாமா, சீதைய காணம் என்று ராமரிடம் செய்தி உரைக்கலாமா, தேடி வருவோம் என்று ராமர் தென்முகம் காத்திருப்பார் இப்படி ஒயிலாட்டம் ஆடுவாங்கல்ல. இது நேர்கோட்டு வடிவ முறை. இது மெல்ல வடிவம் மாறி மாறி கலந்து வரும்போதுதான் அதுலையும் சேரல இதுலையும் சேரல எல்லாம் கலந்து ஒரு மாதிரி வருது. அப்படிங்கும் போதுதான் கூத்து என்ற ஆட்டம், கூத்து என்ற வடிவம். இதுல இருந்துதான் மெல்ல நமக்கு நாடக வடிவம் வந்துச்சு. இந்த நாடக வடிவத்துக்குள்ள நம்ம பார்த்தோம்னா இங்க இது கொஞ்சம் மெல்ல மாறுது. இங்கே ரோம் தியேட்டர்ல ஒரு உட்டன் தியேட்டராகும், ஸ்டோன் தியேட்டராகும் வந்து பின்னால ஷேக்ஸ்பியர் நாடகத்துல குளோப்ஸ் தியேட்டர் ஆகும். அப்படி உள்ளுக்குள்ள போனது முதல்ல திறந்த வழியில் நடந்தது. இது உள்ளுக்குள்ள இப்படி ஒரு பெட்டி வடிவ உள்ளுக்குள்ள வந்ததும் லைட் தேவைப்படுது. அப்போ லைட்டிங் டிசைன் இப்போ பாருங்க, இந்த அரங்கத்துல லைட் தொங்க போடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபேன் தொங்க போட்டுருக்காங்க. இதில் நாடகம் நடத்தணும் ராத்திரி இல்லைன்னா சரி, அங்கங்க லைட் அங்கங்க பார் இருந்தால் தான் அங்கேருந்து லைட் தொங்க போட்டு ஸ்பாட் லைட்டு, ஃபுட் லைட்டு இதெல்லாம் கொடுக்க முடியும். இப்போ அது வசதி இங்கே இல்லை. இனிமேல் அது தனியாக பார் கட்டுங்க அப்படி சொல்லி அப்போ தான் தொங்க போட முடியும். ஏன்னா இதுக்குள்ள நாடகம் அப்படி நடத்துறது. அங்கேருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தா சரி, பின்னால் உள்ளதெல்லாம் எங்கிருந்து அடிக்கிறது,
அங்கிருந்து இதுக்கெல்லாம் அந்த வசதி வேணும். சரி, அப்ப ஷேக்ஸ்பியர் நாடக அரங்கத்துல 13ஆம் நூற்றாண்டுல ஷேக்ஸ்பியர் நாடக அரங்கத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போய் அடைச்சான். அங்க ஒவ்வொரு தலங்களாக வச்சான். அங்க இருந்து மாடிப்படியில இருந்து யாருன்னு கேட்டா அங்க ஒரு தலம் வச்சிருக்கான். இந்த நிலையில வந்து குளோப் தியேட்டர் வச்சிருந்தது. அங்கேதான் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் வந்தன. இதை லைட் எடிஷன் அதுக்குள்ள பல்வேறு தொழில்நுட்பங்கள்லாம் வளர தொடங்கிய காலகட்டமாக இருக்குது. அதே காலகட்டத்தில் விளக்கொலியை பற்றி நம்ம சமஸ்கிருத நாடகத்தில் சொல்லுவோம். நீங்க பார்த்தீங்கன்னா பாதி பேர் இப்போ நீங்கள் நாங்கள் ஒரு கால்வாசி பேர் இங்கே இருக்கோம், முக்கால்வாசி பேர் நீங்கள் அங்கே இருக்கீங்க. சமஸ்கிருத நாடகத்தில் செம்பாதி நீங்கள், செம்பாதி நான். அப்போ பாதி பாதி இருக்கும்போது கோட்பாடு உள்ள அந்த இலக்கண நூல் உள்ள நாட்டில் அந்த சமஸ்கிருத நாடகத்தை நீங்க பார்க்க முடியாது. அது எங்கே பார்க்க முடியுது? தருவுக்கு பார்க்கலாம்னா எங்கள் நாட்டில் தருவுக்குன்னா ஒரு உதாரணத்துக்கு அல்லது பார்க்கறதுக்குன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா கேரளாவில் கூத்தம்படம்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்த்தா ஒரு சமஸ்கிருத நாடகம் அரங்கம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்போ இந்தியாவில் தொலைஞ்சு போச்சு. என்ன தொலைஞ்சு போச்சு? ஏன் தொலைஞ்சு போச்சு? ஏன்னா மன்னர்களோட சார்ந்து இருந்துச்சு. மன்னர்களுக்கும் கோயில்களுக்கும் உறவு இருந்துச்சு. இந்த மன்னர்களுக்கும் கோயிலுக்குமான உறவு என்பது என்னைக்கு அறுபட ஆரம்பிச்சோ அன்னைக்கு இவங்களும் காலியாயிட்டாங்க. இப்போ நிறைய போர்கள், மன்னர்களுடைய மாற்றம், முஸ்லீம் 13ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம் மக்கள் ஆட்சிக்கு வந்தது, அப்புறம் நாயக்கர்கள் வந்தது, இப்படியான தொடர்ந்த இந்துக்கள் அல்லாத ஆட்சி முறைகள் வரும்போது அந்த வர்ணாசிரம சிஸ்டம், கருப்புங்கிறது சூத்திரர்களுக்கு, வெள்ளை அப்படின்னா பிராமணர்களுக்கு, இதெல்லாம் சமஸ்கிருத நாடகத்தில் இருந்த சில முறைமைகள். தெற்குன்னா சூத்திரர்களுக்கு, கிழக்குன்னா பிராமணர்களுக்கு, இப்படிலாம் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. தொலைஞ்சு போனதுக்கு அதுக்குள்ளே பாதி விவகாரம் இருந்ததுங்கிறதும் கொஞ்சம் எண்ணி பார்த்து தந்தது. அதோட நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சிலப்பதிகாரத்தில் சமணர் காலத்துடைய அந்த காலகட்டத்துடைய பதிவாக பார்க்குறோம். திரைச்சீலைகள் இப்படி இங்கேருந்து இப்படி வந்தது, அப்புறம் இப்படி இருந்து விலகிறது, அப்புறம் இப்படி உருண்டு போனது, இப்படியான திரைச்சீலைகள்லாம் இருந்ததாக சொல்கிறான். அதில் தன்னுமைக்காரவங்க, பாட்டுக்காரவங்க, யாழ் வாசிக்கிறவங்க, ஆட்டம் ஆடுறவங்க, கூத்து அமைதி, இப்படி நிறைய சொல்கிறான். ஆனால் அந்த பதிவு தக்கவாறான கண்ணால் பார்க்கக்கூடிய முறைமைகள் இன்றைக்கு யாழ், இன்றைக்கு வீணையாக இருக்குது. சில தன்னுமைக்காரவங்களை பார்க்குறோம். சில இசைக்கருவிகள், அவங்க சொன்ன சில இசைக்கருவிகளோ சில கூத்து அமைதிக்காரர்களோ இன்றைக்கு காண முடியல. இருந்த போதிலும் அது இன்றைக்கு தமிழ் சூழலில் இருக்குது. நீ பார்த்தீங்கன்னா கிரேக்க நாடகத்தில் நடுவில் பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். மலை சரிவுகளில் இருந்து பார்வையாளர்கள் பார்ப்பாங்க. அப்போ இங்கேருந்து மைக்கு தேவையில்லை. ஏன்னா இங்கே 10,000 பேருக்கு மேலே 20,000 பேருக்கு மேலே ஒரு வட்ட முறையில் அப்படியே சரிவாக உட்காந்துருக்காங்க. அந்த மலை அடிவாரத்தில் கூத்து நடக்குது, நாடகம் நடக்குது. மலைச்சரிவில் உட்காந்து இப்படி உட்காந்து பார்க்குறவங்களுக்கு இந்த சத்தம் இவங்களை தாண்டித்தான் வெளியே போகணும். அப்போ மைக் தேவையில்லை. அப்போ இங்கேருந்து பேசுகிறாங்க, நடிக்கிறாங்க. இப்படி பார்க்கக்கூடிய பார்வை என்பது மலைப்படுகடா என்ற நம்மளுடைய தமிழ் சூழலில், தமிழ் இலக்கியத்தில் நாடகாரங்க எப்படி பார்த்தாங்கன்னு சொல்கிறான். ஒரு மலை திண்டு இருக்கு, அந்த மலை திண்டுல கூத்தர்கள் ஆடுறாங்க, அதை எல்லாரும் கீழே இருந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிரேக்க நாடகத்தில் பார்வையாளர்கள் மேலே இருந்து கீழே பார்க்குறாங்க. நம்ம தமிழ் சூழல்ல பார்வையாளர்கள் தரப்பகுதியில் உட்காந்துட்டு உசரமான
இப்படி நம்முடைய மலைமொழிகளாக சொல்றோம். ஆனா நாடகம் நடந்திருக்குது, கூத்து நடந்திருக்குது, பார்வையாளர் இருந்திருக்காங்க, அரங்கம் அமைந்திருக்கு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டாம். அது மாதிரி கதை பிரதிகள் கதை செய்யறதுல அந்த சிதிலம் அடைஞ்ச பாடல்களை வைத்து கிரேக்க நாடகத்தில் கொண்டது போல, சைனாவில் ஜப்பான் போல, நம்ம இதுல மகாபாரதம் ராமாயணம் கதையில வச்சு நாடகம் பண்ணியிருக்காங்க. இப்போ நாடகம் என்பதுல நான் கருத்தரங்கத்தில் சில விஷயங்கள் பேசியிருக்கேன். இப்போ பிரதி என்பது மகாபாரதத்தில் இருக்கு ஒரு சின்ன கதை எடுத்து சத்தியவான் சாவித்திரி அல்லது பவளக்குடி இந்த மாதிரியான ஒரு சிறு சிறு கதைகள் எடுத்துக்கொண்டு நாடகம் பண்ணியிருக்காங்க. அது போலவே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த மித், அந்த தொன்மையான கதைகளில் நாடகம் பண்ணக்கூடிய ஒரு முறையிலிருந்து தான் நமக்கு நாடக பிரதி வருது. இன்றைக்கு அந்த நாடகங்கள்லாம் இன்றைக்கு மறு வாசிப்புக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். தமிழ் சூழல்ல இந்திரா பார்சாரதி நந்தன் கதையை நந்தனை திட்டமிட்டு பிராமணர்கள் எரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சு நந்தனா கருத்துற கீர்த்தனை நாடகத்தை இவர் வேறு ஒரு மறுபார்வை செய்து எழுதினார். அதுக்கடுத்து நான் 2 நாடகம் எழுதினேன். அதில் பவளக்கொடி அப்படின்னு ஒரு நாடகம் நான் எழுதினேன். அந்த பவளக்கொடி நாடகத்தில் அர்ஜுனை 6 கொண்டாடி கட்டி போவான். கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, இங்கே இருக்காருன்னு தெரியல எனக்கு. ஆத்து மணலை என்னாலும் அர்ச்சனை கொண்டாட்டி என்ன முடியாது அப்படிம்பாங்க. அர்ச்சனனுக்கு அவன் கொண்டாட்டிமார்கள் அப்படிம்பாங்க. கவிஞர் சங்கரதாஸ் சுவாமிகள் பவளக்குடிங்கிற ஒரு நாடகத்தை எழுதியிருப்பாரு. அதில் 6 மனைமார்கள். இந்த 6 மனைமாரில் கட்டிட்டு போறதுக்கு கிருஷ்ணன் துணை செய்வார் அந்த நாடகத்தில். கடைசியில் 6 கொண்டாட்டிமார்கள் பத்திரமா மங்களமா வாழ்ந்தாங்கன்னு மங்களம் பண்ணியிருப்பாங்க. நான் இதை வாசிச்சு பார்க்கும்போது இல்லாது சரியா வராத 2 பெரிய ஊடு சின்ன ஊருக்கு பல பிரச்சனை இருக்குது. இப்போ நிறைய ஊடுகள் இருந்துச்சுன்னா இது பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்குமே பெண்ணிய பார்வையில் பார்க்கும்போது அதை மறுபார்வை செய்யும்போது இந்த 6 மனைமாரிலையும் நம்மளை ஏமாற்றி பண்ணிவிட்டாங்கன்னு கடைசியாக ஒதுக்கி போய் கிருஷ்ணன் அர்ஜுனன் வந்துடுச்சு பார்வையாளர் பகுதியில் ஓடுறது மாதிரி அந்த பவளக்குடி நாடகத்தை எழுது. அப்போ கதை பிரதி பாத்திரத்துக்கும் நடிகருக்கும் இடையில இடைவெளி பாடு இருக்கக்கூடாது அப்படிப்பாரு. இந்த கருத்தியல் என்பது பின்னால பெட்ரோல் பிரக்ஸ் என்பவர்கள் வரும்போது அலிகனேஷன் தேரின்னு ஒன்று வச்சார். விலகி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா பாருங்க. இவர் விலகி இருக்கு நடி நடக்கிறது நாடகம் தான். நீங்கெல்லாம் பார்வையாளர்கள் நீங்கெல்லாம் நாடகம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, இது உண்மை அல்ல. இப்படியான ஒரு சம்பவம் இப்போ அரிசித்திரமாக இருக்கிறவங்க காட்டுக்கு போன எந்த கண்மணி அந்தியாயும் வீட்டுக்கு பரவும் காணே வேகுதே கும்பி ஐயோ 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 அப்படின்னு நான் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா முடிச்சு போயிடும். சங்கராசாமி நாடகத்தில் இப்படி இப்படி பாடிட்டு இருப்பாங்க. இப்போ இப்படி பாடிட்டு இருக்கும்போது பார்வையாளர் பல பேர் அப்பா மகனே பாம்பு ஐயோ மகனே பாம்பு அடவியில் தீட்டினதோ அப்பா மகனே உன்னை பாம்பு எடுத்துக்கிட்டதா அப்படின்னு அழுதுருப்பாரு. பொம்பளைகள் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. இப்படியான பார்வையாளர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய முறையை வெட்டு, அதில் ஒரு அருவாளை போடு, எல்லாம் உட்கார்ந்து அழுகாத. இப்படியான ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில நடக்குமானால் அதை எப்படி சந்திப்பது என்பது பற்றி எண்ணி பார்த்துக்க விமர்சன கண்ணோட்டத்தோட நாடகத்தை பாரு. நடிப்பது நடிகர்கள் தானே ஒழிய, நடப்பது நாடகம் தானே ஒழிய, இது உண்மை அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டே பாருங்கிற வகையில டிஸ்டன்சியேஷனை கீப் பண்ணு என்று அந்த புறமையெல்லாம் கொடி வந்தது. இதுக்கு அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இன்விசிபிள் தியேட்டர். இவர் அகஸ்டோ போவார். ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டல்ல நடிகர்கள் போறாங்க. நடிகர்கள் வந்து இவர் என்ன பண்றாரு, நடிகர்கள் சமூக விஞ்ஞானிகளாக இருக்க வேண்டும், சமூகத்துடைய அக்கறை பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். கொட்டோஸ்கி சொல்லுவார், எனக்கு குரல் உடல் மனம் இது இருந்தா போதும் நான் தியேட்டர் பண்ணிருவேன் அப்படின்பாரு. அதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் பாதா சர்க்கார் என்பவர் 3rd தியேட்டர் 3ஆம் நாடக அரங்கு என்று ஒரு ஸ்ட்ரீட் தியேட்டரை விட பண்ணார். இப்போ அகஸ்டோ போவால் ஃபாரம் தியேட்டர், இன்விசிபிள் தியேட்டர் அப்படின்னு பரிசோதனை பண்ணி நாடகத்தில் ஒரு முழுமை காண முடியாமல் தொடர்ந்து ஒரு புதிய புதிய நாடக முயற்சிகளை கோட்பாடுகள் உண்டாக்கிட்டே இருக்காரு. அதில் இன்விசிபிள் தியேட்டர்ங்கிறது சமஸ்கிருத நாடகம் என்ன சொல்லுது, பார்வையாளர்கள் முன்னால மேடையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு கதையையோ ஒரு சம்பவத்தையோ நிகழ்த்தி காட்டுவது நாடகம் அப்படிங்கிறார். ஆனா இப்போ மேடையும் வேண்டாம், நடிகர்களும் வேண்டாம்,
பார்வையாளர்களும் வேண்டாம், இப்படி ஒரு அரங்கமே வேண்டாம் அப்படிங்கிறாரு யாரு, அகஸ்ட் பவர். அப்படின்னா அது வேணும் நாடகமா, அதுக்கு பேரு நாடகம்னா இதெல்லாம் இல்லையே, அது இன்விசிபிள் தியேட்டர், கண்ணுக்கு புலனாகாத நாடக அரங்கு அப்படிங்கிறார். என்னன்னா என்னை மாதிரி ஒரு 10 பேர் ஒரு ஹோட்டல்ல போய் இறக்கி விட்டு நல்லா சாப்பிடுங்கன்றார். முதல்ல இருக்கிறதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் காசு இல்லை, காசு இல்லையா, பிள்ளை காசு இல்லையா, காசு இல்லையே, காசு இல்லையா, காசு வச்சுட்டு போயா, கல்லா பிடிக்கிறாரு கேட்கிறாரு முதலாளி. காசு இல்லையா, நாளைக்கு வந்து தரையா. அப்புறம் போறாரு, சட்டை பிடிச்சிருக்கிறாரு, என்ன காசு கொடுத்தா போறாங்க. அப்போ ஏற்கனவே அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தாங்கல்ல, உங்க மாதிரி நாணயமானவங்க சொல்ல இருந்தாங்கல்ல, அவங்க ஒண்ணு ஏயா உன்னை மாதிரி ஒரு 10 பேர் இப்படி சாப்பிட்டு இப்படி போய்கிட்டு இருந்தா இவன் ஓட்டாண்டி ஆடுறா இல்லையா முதலாளி, ஏன் அப்படி சொல்ற செய்யற, காசு இல்லை இல்லையா, அப்புறம் எப்படி நீ முடியாதுன்னா காசு கேட்ட காசு இல்லையா, ஏன்னா இப்படியாவது பாதிக்கப்பட்ட பக்கத்துல இருந்து ஏன் அவனுக்கு காசு இல்லை, ஏன் இந்த முதலாளிக்கு ஒருத்தனுக்கு காசு விட்டா கிட்டா போயிருமா அப்படின்னு பேருக்கு 10 பேர் நடிகர்கள் 10 பேர் இந்த பக்கமும் முதலாளிக்கு சார்பாக 10 பேர் நடிகர்களையே இருந்து ஒரு 20 பேர் நடிகர்கள் முதலாளிக்கு சார்பாக 10 பேரும் ஏனைய பார்வையாளருக்கு சார்பாக 10 பேருமாக இருந்து அந்த விவாதத்தை உட்படுத்தி அதில் உள்ளவங்களாம் பார்க்கறது, இந்த ஹோட்டலில் என்னமோ விவகாரம் நடக்கிறான்னு ரோடுகளில் போகிறவங்களாம் வந்து வேடிக்கை பார்க்கறது, இப்படியாக அப்புறமா கடைசியில் நடந்தது நாடகம் தான். இந்த நாடகம் என்பது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு உண்டாக்குவது என்ற நோக்கத்தோடு இப்போ இந்த மாதிரியான நாடக அரங்கு வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இதெல்லாம் பார்த்தாங்க சங்கரதாஸ் சுவாமி நாடகத்தில் தெருக்கூத்த அடிநிலையாக வைத்து மாறி ஒரு பாசி நாடக கம்பெனின்னு ஒன்று வந்தது பாம்பேல இருந்து. அந்த நாடக கம்பெனியை பார்க்குறாரு, பார்த்துட்டு தெருக்கூத்த எடுத்துக்கொண்டு வசனத்தோட சேர்த்து இவ்வருஷம் நாடகம் வந்தார். இந்த நாடகத்துக்கு தான் வள்ளிதர்மன நாடகம், சத்யவான் சாவித்திரி, கோலக்குடி, இப்படியான பல்வேறு நாடகங்களை அவர் பண்ணார். காயாத கானகத்தை நின்றுள்ளாரிகையே இப்படியான பிரசித்தி பெற்ற பாட்டுக்கெல்லாம் அவர் எழுதணும். அப்ப இந்த மாதிரி நாடகத்தில் என்ன பண்ணாரு, காயாத கானகத்தை சங்கரதாஸ் சாமிகள் வந்து சங்கீதம் மாதிரி தொடை தெரிவித்து பாடுற மாதிரி இருந்தா சரி, அன்னைக்கு சங்கரதாஸ் காணாம போயிருப்பார். என்ன பண்ணிவிட்டாரு, ஓப்பனியர் தேட்டர் தந்த மாதிரி உரத்த குரல்ல போயிட்டாரு. நமக்கு சொந்தமான இசை மாதிரி இருக்கிறாங்க, உட்கார்ந்தாங்க. ஆனா கர்நாடக சங்கீத அந்த முறைமையை, தாளத்தை, ராகத்தை வே ஆஃப் பிரசன்டேஷன்ல ஃபோக் டைப்ல கொண்டு வந்தார். அதனால சங்கரதாஸ் சாமி நாடகம் நின்றுச்சு. இன்னைக்கு கூட நம்ம மன்னார்ல இருந்து வந்திருக்காரு குழந்தை, அவர்கிட்ட கேட்டா, கிளிநொச்சியிலிருந்து வந்திருக்கவர்கிட்ட கேட்டா, சங்கரதாஸ் சாமி நாடக பாட்டுக்கு பிரதிகள் இன்னைக்கு நாம வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இங்க வரைக்கும் சங்கரதாஸ் சாமி நாடக கம்பெனி வச்சு நாடகம் எடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப அந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை தந்தது என்பதெல்லாம் நம்ம மறந்து விடக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, தொடக்கத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம இலங்கையில இந்த நெருக்கடி ஏற்பட்ட காலத்துல நம்முடைய மண் சுமந்த மேனியர் நம்ம குழந்தை சண்முகலிங்கம் அவருடைய நாடகத்தை, அவர் நாடக பிரதிய சிதம்பரநாதன் இயக்குனதும் தாசியஸ் இயக்கிய நாடகம் அது பொறுத்தது போதுங்கிறது, அப்புறம் இளையபத்மனுடைய கந்தன் கருணை, அப்புறம் நம்ம விஜயசேகருடைய உயிர்ப்பினை நோக்கி, இப்படியான நாடகங்கள் அந்த சமூக பிரச்சனைகளை முன்வைத்து அந்த காலகட்டத்தில் தயாரான நாடகம். சமூக பிரச்சனை 2ஆம் உலக போருக்கு பின்பதாக பார்த்தீங்கன்னா ஓலை ஸ்வீங்கா, ஐனஸ்கோ, இப்படியான பல நாடக இயக்குநர்கள் புதிய புதிய உத்திமுறைகளை, புதிய புதிய நாடக கோட்பாடுகளை உருவாக்கினாங்க. அந்த மாதிரியான சமூக பிரச்சனைகள் நெருக்கடி வரும்பொழுதெல்லாம் அது கலை இலக்கியங்களை வெளிப்படும். அரங்கியல்காரர்களுக்கு அது இன்னும் கனமாகவே குறிக்கும். அந்த வகையில இங்கே இந்த நாடகங்கள் வந்தது என்பதும், அதே நேரத்தில் அப்பவும் இப்பவும் தொடர்ந்து இங்கே வித்யானந்தன் அவர்களுடைய வழியில நம்முடைய பேராசிரியர் மௌனூர் அவர்களுடைய இந்த ராவணேசன் என்ற நாடகமும், சக்தி பிறக்குது, அப்புறம் குழந்தைகள் நாடகமாக தப்பி வந்த ஆடு, இப்படியான நாடகங்களுக்குள்ள அந்த பிரதிகளை நான் நாடகத்தை பார்க்கல. நாடக பிரதிகளை வாசிக்கும் போது அவர் இந்த மண் சார்ந்த கூற்றுக்களின் கூறுகளை உருவாக்கிய நிலையில நாடக பிரதிகளும் அதை இயக்குதலும் செய்திருக்கக்கூடிய ஒரு முறைமை பார்க்க வருகிறது. இந்த பார்ப்பது என்பது தமிழ்நாட்டில் கூட பார்க்கல. தமிழ்நாட்டில் வெளிநாட்டு நாடக பிரதிகளை சென்னையில் இருக்கக்கூடிய சில நாடகம் செய்யறாங்க. இவங்க மண் வாசனை என்னன்னு தெரியல, ஏன்னா சென்னை வாசனை தான் தெரியுது உங்களுக்கு. அப்போ நாட்டுப்புறத்து மக்களுடைய கூறுகள், கலைக்கூறுகள் இந்த சென்னை வாசி
இந்த எத்னிக் வேல்யூஸ் தெரியாதனால மேலை நாட்டு நாடகங்களையும் மேலை நாட்டு நாடக கோட்பாட்டர்களுடைய கோட்பாடுகளை உருவாக்கியவர்களே நாடகம் பண்றாங்க நிறைய. ஆனா இலங்கையில நம்ம தமிழ் சூழல்ல மௌன ஒரு வித்யானந்தன் அவர்களுடைய வழியில வரக்கூடிய இந்த கூத்து மரபு, மண்ணின் கலை மரபு, இந்த மரபணில் இருந்து பொருளை உள்வாங்கிய நிலையில நவீன நாடகங்கள் செய்வது என்பது இங்கு நான் இந்த பார்வையோட கவனிக்க நேர்கிறது. அரசியல், பண்பாடு, பொருளாதாரம் இந்த மாதிரியான தன்மைகள்ல நம்முடைய நாடகம் அரங்கு என்பது கவனம் செலுத்த வேண்டும். அது அகஸ்டோ பவார் சொன்னது போல விஞ்ஞானிகளாக, சமூக விஞ்ஞானிகளாக நம்ம நடிகர்கள் ஆக வேண்டும். நடிப்பதற்கு நான் உடம்பு இருக்குது, நான் நடிக்கிறேன் அப்படின்னு வர்றவர்களுக்கு கிடையாது. தாண்டி இந்த சமூகத்துக்கு கடமையாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளமும் ஒரு சமூக விஞ்ஞானியாகவும் இருக்கும்போது தான் நாடகக்கலைக்கு அப்படியான கலைஞர்களை தேடுகிறது. அப்படியான கலைஞர்களை உருவாக்குவதும், அப்படியான கலைஞர்களுக்கு ஈடு போடக்கூடிய நாடக பிரதிகளையும் நாடகங்களையும் செய்வதும் இன்றைய நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆக புதிய கோட்பாடுகள் மேலை நாடுகளில் வருது. என்ன சொல்றான்? இன்விசிபிள் தியேட்டருங்கிறான், ஃபாரம் தியேட்டருங்கிறான், புவர் தியேட்டருங்கிறான், குளோப்ஸ் தியேட்டருங்கிறான். இப்படி புது புது நாடக அரங்குகளை உண்டாக்குறாங்க, கோட்பாடுகளை உண்டாக்குறாங்க. நடிப்பியல் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி, மேயர் கோட், புது புதிய நடிப்பியல் கோட்பாடுகள், அரங்கியல் கோட்பாடுகள் உண்டாகுது. ஆனா நாம் நம்மவர்கள் கோட்பாடுகளை ஏன் உண்டாக்கவில்லை என்ற கேள்வியை நாம இந்த உலக நாடகங்களை தண்டக்கி நம்மால் எல்லாம் செய்ய முடியுது. பல பேருக்கு உதாரணமாக செய்ய முடியுது. கோட்பாடுகளை உண்டாக்கக்கூடிய அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி நாம் மேலை நாடுகள் எல்லாம் இந்த கீழே நாடுகளிலே, குறிப்பாக நெருக்கடி சார்ந்த இந்த சூழலிலே நாம் அரங்கியல் கலையை நுட்பமாக கையாளக்கூடிய நாம் இந்த சூழல் நாம் ஒரு நாடக அல்லது நடிப்பு இது மாதிரியான கோட்பாடுகளை, புதிய கோட்பாடுகளை உண்டாக்கக்கூடிய வல்லமை பெறக்கூடியவர்களாக வேண்டும். அடையாளம் என்பது எத்னிக் வேல்யூஸ், ஐடென்டிட்டி இன்றைக்கு உலகமயமாதல் சூழல்ல அவர்களுடைய மண், அவர்களுடைய மொழி, அவர்களுடைய தேசம் என்ற அடையாளப்படுத்துவதை உலகம் முழுக்க பார்க்க முடிகிறது. பிளாக் தியேட்டர், விமன்ஸ் தியேட்டர், இந்தியாவில் என்னை போன்றவர்கள் முன்வைக்கக்கூடிய தலித் தியேட்டர், இப்படியான புது புது அரங்குகள் என்பது வந்து கொண்டிருக்கூடிய இந்த சூழல்ல நாம் நம்முடைய மண்ணின் சார்ந்த இந்த தன்மையோடு நம்ம பாலசுமார் சொன்னது போல இண்டிஜினியஸ் தியேட்டரை நாம் இன்னும் ஆழமாக உண்டாக்கக்கூடியதோட கோட்பாடுகள் உண்ட ஒரு புதிய வடிவ நாடக அரங்கத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சமகால பிரச்சனைகளை உருவாக்கி அரசியல், பொருளாதாரம், பண்பாடு சார்ந்த விஷயங்களை உள்ளடக்கினுடைய அரங்கு அமைய வேண்டியிருக்கிறது. புது புதிய நாடக வகைகளையும் அரங்கியல் உத்திமுறைகளையும் கலை வளர்ச்சிக்கேற்பவும் சமூக தேவைக்கேற்பவும் நாம் நமது அரங்கை கட்டியமைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் எபிக் தியேட்டர், புவர் தியேட்டர், அப்செட் தியேட்டர், ஃபாரம் தியேட்டர், இன்விசிபிள் தியேட்டர், ஸ்ட்ரீட் தியேட்டர், விமன்ஸ் தியேட்டர், பிளாக் தியேட்டர், தலித் தியேட்டர் எல்லாம் புதிய புதிய அரங்க வகைகள் இப்படியெல்லாம் வந்த போதிலும் நாம் இப்படி தியேட்டர்ல என்ன தியேட்டரை வச்சிருக்கோம், எப்படி புதிய கோட்பாடுகளையும் புதிய அரங்கத்தையும் நாம் மேலை நாட்டார் தெரிந்து கொள்வதற்கு, நாம் கற்பித்து காட்டுவதற்கான முயற்சிகளை செய்யக்கூடியவர்களாக, வல்லமை பெறுந்தவர்களாக அமைய வேண்டும் என்ற குறிக்கோளை நம்ம உலக நாடக தினத்தன்றைக்கு இந்த வரலாற்றையும் இந்த நாடக நிகழ்வுகளையும் நாம் கவனித்துக் கொண்டிருக்கூடிய வேளையில நாம் புதிய கோட்பாட்டை உருவாக்கி மேலை நாட்டார் இதை கண்டுகொள்வது என்று சொல்லும் அளவிற்கு நாம் காட்டியாக வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை சொல்லி உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாரானே வாரானே வட்டமுள்ள அரக்கன், பலர் குடல உருவி மாலை போடும் துடியான அரக்கன். அப்புறம் ஒரு பாட்டு ஒன்று பாடினேன், அது காலமாச்சு சினிமாவில் இருந்த கண்ணு ரெண்டு தீப்பழம்பு, காலப்பாறு பணவசரம், கைவால் மின்னல் வீச்சில் கணக்கில்லாத தலை உருளும், கைவால் மின்னல் வீச்சில் கணக்கில்லாத தலை உருளும், சூரியனை பொட்டு வச்ச சண்டாள பாவிதான், சசாங்க சுடுகாட்டு மண்டைகளை சுடியாடு சூறந்தா. வாரானே வாரானே வட்டமுள்ள அரக்கன், பலர் குடல உருவி மாலை போடும் துடியான அரக்கன் அப்படின்னு நண்பர் நாசருடைய தேவதை படத்தில் ஒரு பாட்டு இருக்கு. நான் சசாங்கன்னு ஒரு வருமானம் பற்றி எழுந்தானே, அப்போ எனக்கு உடனடியாக வந்தது கூத்துல சூரன் வருகையை எப்படி விவரிக்கிறாங்க நம்ம மரபோடிப்பட்டவங்க வச்சுக்கிட்டு தான் இந்த பாட்டை நான் எழுதப்பட்டதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வந்தோரை வாழ வைப்பதில் மட்டுமல்ல வளர வைப்பதிலும் தமிழர்கள் சாதித்தவர்கள் அல்ல என்பதை பேராசிரியரின் உரையில் கண்டிப்பீர்கள். பிரதம விருந்தினர் உரையாற்றி சென்ற இந்திய பேராசிரியர் அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக இந்நிகழ்விற்கு நன்றி உரை வழங்க நாம் அழைப்பது கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறை 4ஆம் வருட மாணவர் திரு கே பரமேஸ்வரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நுண்கலைத்துறை நடாத்தும் 8வது உலக நாடக தின விழாவில் பிரதம விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புதுவை பல்கலைக்கழக சங்கரதாஸ் சுவாமிகள் நிகழ்கலை பள்ளி தலைவர் பேராசிரியர் K.A. குணசேகரன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் பேராசிரியர் சி. மௌனகுரு அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் விவசாய பீடாதிபதி கலாநிதி கே. பிரேம்குமார் சார் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். இவ்விழாவை தலைமை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கும் கலை கலாசார பீடாதிபதி நுண்கலைத்துறை தலைவர் பாலசுகுமார் சார் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்து அனைத்து துறை பீடாதிபதிகளுக்கும் விரிவுரையாளர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மற்றும் பதிவாளர்கள் நூலகர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்து மாணவர்கள் கலை அபிமானிகள் விழாவில் பல துறைகளிலும் உதவிய நலன்மிகு அனைவருக்கும் எமது தோழமை நிறைந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். ரெண்டு பேரு கொஞ்சம் குறைச்சி விடுங்களா ஆகல எல்லாரும் போனால் நிற்கலாக்குள்ள கொஞ்சம் ஒரு குரூப் பார்த்துட்டு வர மற்ற குரூப் விடுங்க. கொஞ்சம் பேர் பார்த்துட்டு வர விடும் என்ன வேணா பார்க்கல கொஞ்சம் நின்று மற்றவர்கள் பார்த்துட்டு வர என்னடா சின்ன போடாது. அது கலர் இல்லை. दाल फोटो मैं होल्ड था मत
நிகழ்ச்சியின் நிறைவின்படி 3வது நிகழ்ச்சி தற்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பரமேள கூத்து இடம்பெற இருக்கிறது. பரமேள கூத்து கலைஞர்கள் வருவதற்கு தாமதம் காரணமாக சிறு தாமதம் ஏற்பட்டது. ஆனாலும் கூட இன்னும் அவர்கள் வந்து சேரவில்லை. எங்களுடைய மாணவர்கள் அந்த பரமேள கூத்து கலைஞர்களோடு இணைந்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட பல விஷயங்களை இப்பொழுது மேடையேற்றப் போகிறார்கள். அதை தொடக்கி வைக்கும் முகமாக என் நண்பரும் நாடகவியலாளருமான நண்பர் ஸ்ரீகணேசன் அவர்கள் இப்பொழுது இந்த மங்கள விளக்கை ஏற்றி ஆரம்பித்து விட்டார். நிகழ்வின் தலைவரும் கலை கலாச்சார புடாதிபதியுமாகிய திரு பாலகுமார் அவர்களே, பேராசிரியர் மௌனூர் அவர்களே, பேராசிரியர் குணசேகரன் அவர்களே மற்றும் விரிவுரையாளர்களே, மாணவர்களே, கூத்து கலைஞர்களே, அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். கலையில் ஈடுபாடு கொண்டவன் எப்பொழுதும் மகிழ்வுக்கு உரியவனாகின்றான். மனித உலக நாடகத்தின விழாவிலே 4 நாடக விழாக்களிலே பங்கு கொள்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினமும் இந்த நிகழ்விலே பங்கு கொள்வதில் நான் மகிழ்வடைகின்றேன். எங்களுடைய அருகி போகின்ற இந்த கலைகள் நவீனத்துவத்தின் வருகையினால் எங்கே எங்களுடைய வேரை விட்டு எங்கள் மண்ணை விட்டு ஓடி போய்விடுமோ என்று நாங்கள் அச்சமுற்று கொண்டிருக்கின்ற வேளையிலே நவீனத்துவத்துக்கும் எதிராக பின்னால் வந்து கொண்டிருக்கின்ற பின் நவீனத்துவத்துக்கும் எதிராக நாங்கள் இந்த கலைகளை பேணுவோம் என்று புறப்பட்டுக்கின்றார்கள் எங்களுடைய இந்த இளைய கலைஞர்கள், எங்களுடைய மாணவர்கள். எதிர்கால சந்தேகத்துக்கு நாங்கள் விட்டு செல்லக்கூடிய ஒரு கலை பொக்கிஷன்தான் எங்களுடைய இந்த கூத்து வடிவங்கள். இங்கே பரமலை கூத்து அரங்கில் இருக்கின்றது. எனவே இந்த இடத்திலே அந்த நிகழ்வை நீங்கள் கண்டுகளிக்கும் வண்ணம் விட்டு தொடக்கி வைக்க இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக நன்றி கூறுவதோடு இங்கே பேராசிரியர் குணசேகரன் அவர்கள் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி தருகின்றது. இருபெரும் பேராசிரியர்களாக நாங்கள் இங்கே காண்கின்றோம். பேராசிரியர் மௌனகுரு மற்றும் பேராசிரியர் குணசேகரன் அவர்கள் இருவர் முன்னிலையிலே இந்த நிகழ்வை தொடக்கி வைத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.
வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உரிய நேரத்துக்கு வந்து சேர முடியவில்லை. ஆகவே எங்களுடைய மாணவர்கள் அந்த கூத்துக்கலைஞர்கள் மூலமாக பெற்றுக்கொண்ட அனுபவத்தை இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்தார்கள். நீங்கள் இங்கே பார்த்த இந்த பரமண கூத்தினுடைய சில விஷயங்கள் மங்களத்துக்காக பாவிக்கப்படுகின்ற ஆட்ட முறையும் அதனுடைய தாளக்கட்டும் இணைந்ததான ஒரு மேடை நிகழ்வை பார்த்தீர்கள். இந்த மேளத்தோடு இணைந்ததாக சொர்ணாளியினுடைய இசையும் வருகிற பொழுது இதனுடைய வீச்சு இன்னும் மிக பெரிதாக இருக்கும். ஆகவே நீங்கள் இது முடிந்து இப்பொழுது 12:30 மணி மதிய உணவுக்காக இப்பொழுது இடைவேளை விடப்படுகிறது. மீண்டும் 1:30 மணிக்கு 1:30 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். பரமேள கூத்துக்கலைஞர்கள் வந்தால் இந்த இடத்திலேயே ஒரு அரை மணித்தியாலம் பரமேள கூத்து இடம்பெற்று 2 மணிக்கு மேடையிலே நாங்கள் அந்த பறையங்களுக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டு இந்த மேடையில் ஏறுவதற்கு தயங்குகிறார். அந்த ஒரு நிலை ஏற்படுத்தி விட்டது யார் என்று சொன்னால் எங்களுடைய தமிழ் சமூகம். தமிழ் சமூகம் தான் அந்த நிலையை ஏற்படுத்தியது. எப்படி இவரை மீறலாம்? நாங்கள் எப்படி மீறலாம் என்று சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் ஏனைய கலைஞர்களைப் போல சம உரிமை கொடுக்க வேண்டும். எப்படி ஒரு நாசுர வித்வானுக்கும் ஒரு மேள கலைஞருக்கும் ஒரு மிருதங்க கலைஞருக்கும் மரியாதை கொடுத்து நாங்கள் கௌரவிக்கின்றோமோ, பணம் கொடுக்கின்றோமோ, அதே போல அந்த கலைஞர்களை கௌரவித்து அந்த உயர்ந்த தரத்தை கொண்டு வருகின்ற பொழுதுதான் அவர்களும் துணிந்து வந்து இங்கு மேடையில் ஏறுவார்கள், பறையை அடிப்பார்கள். அந்த கலை எங்களுடைய கலையாக மாறும். சரி, அப்படி வருவதற்கு பல காலம் எடுக்கும், முடியாது, மாற்றுவது கஷ்டமாக இருக்கிறது சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அடுத்ததாக அந்த கலையை நாங்கள் பயிர வேண்டும், எங்களுடைய பயிர வேண்டும். மாணவர் பயிரலாம். மாணவர் பயின்றால் அது சாதிக்கலையாக இராது. என்ன கலையாக மாறிவிடும்? பொதுக்கலையாக மாறிவிடும். இந்த பரதநாட்டியம் என்கின்ற ஆட்டம் இருக்கிறது. இந்த ஆட்டம் ஆரம்பத்தில் யார் ஆடினார்கள் என்று சொன்னால் குறிக்கப்பட்ட தேவதாசுகள் ஆடினார்கள், குறிக்கப்பட்ட சாதியினர் ஆடினார்கள். அந்த ஆடிய சாதியருக்கு பேர் நட்டுவேர் என்றுதான் பேர். ஆனால் காலப்போக்கில் அந்த பரதநாட்டியத்தை ருக்மணி அருண்டியல் போன்ற பிராமணர்கள் எல்லாம் எடுத்து கலாஷேத்திரம் அமைத்து ஆடத் தொடங்க இன்று பரதநாட்டியம் ஆடுபவர்கள் எல்லாம் பரதநாட்டியம் ஆடும் யாரையும் பார்த்து தேவதாசுகள் என்றோ நட்டுவகுலம் என்றோ யாரும் கூறுவதில்லை. ஏன் கூறுவதில்லை என்று சொன்னால் அந்த கலை சாதி கடந்த கலையாக மாறிவிட்டது. ஆகவே எங்கள் இளந்தலைமுறைக்கு, முக்கியமாக சங்கீதம் பயிலுகின்ற இளந்தலைமுறைக்கு ஒரு பெரிய வரலாற்று கடமை காத்து கிடக்கிறது. அது என்ன கடமை என்று சொன்னால் நீங்கள் பறையை பழக வேண்டும். விரும்பினால் அந்த பறையை நாங்கள் அடிக்க வேண்டும். மிருதங்கம் பழகுவது போல, வேறு வாத்தியங்கள் பழகுவது, கபேலா பழகுவது போல பறையை பழகி மத்தளம் பழகுவது போல பறையை பழகி அடிக்க பழக வேண்டும். நாங்கள் இங்கு அந்த பறைமேள கலைஞர்களை அழைத்து எங்கள் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தோம். இந்த பயிற்சி எடுப்பதற்கு ஆரம்பத்தில் மாணவர்கள் தயங்கினார். எல்லாருக்கும் உரிய சாதி காரணமாக ஒரு கலை அழியக்கூடாது என்று விளங்கப்படுத்தி அந்த மாணவர்களுக்கு விளங்கப்படுத்தினோம். சுகுமார், ஜெய்சங்கர் எல்லாம் பறையை தோளிலே போட்டுக்கொண்டு வீதியில் இறங்கினார்கள். நானும் கூட அவங்களோட இறங்கினேன். எங்கள் பின்னால் பிள்ளைகள் எல்லாம் வந்தார்கள். இப்போது அவர்கள் பறையடிக்கிறார்கள், நாங்கள் பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் பின்னால் நாங்கள் நிற்கிறோம். எல்லாம் ஒரு 8 வருட போராட்டத்தின் பின்னால் இதை நாங்கள் சாதிக்க முடிந்தது. 8 வருட போராட்டம் தான் இன்றைய எங்களுடைய விரிவுரையாளர்கள். அதில் 3 பேர் பறை வாசித்தவர்கள், 2 பேர் விரிவுரையாளர்கள், ஒருவர் ஃபைனல் இயர் மாணவன். அதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எனக்கு மேல் சிலித்தது. ஏன்னு சொன்னால் எங்களுடைய உழைப்பின் வெற்றி அது. நாங்கள் போட்ட விதைகளினுடைய அறுவடையர். இப்போது இதெல்லாம் இருக்கிறது. ஏன் விளையம் கொடுக்கின்றேன் என்று சொன்னால் நீங்கள் இளைஞர்கள், நீங்கள் பாடசாலையில் பயில்கின்ற நீங்கள், உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வேண்டும். இந்த இளம் வயதிலே இந்த உண்மைகள் உங்கள் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த விஷயங்களை